ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற 7ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியானது பிறக்க இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுக்கு பிடித்தது போல இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா மீண்டும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுமா? இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேயே பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு சூழ்நிலை இப்போ மாறக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களானது ஏற்படும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த விநாயகர் சதுர்த்தியானது ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலுமே நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசிக்காரர்களினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, லாபஸ்தானத்தில் சனி, ஐனசைன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு என கிரக நிலைகளானது பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிரத்தை உடனே பார்த்தீங்கன்னா செய்யக்கூடும். இந்த ஒரு காலகட்டத்தில் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய சஞ்சாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலுமே நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அதனால் உங்களுக்கு நன்மையும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஆனாலுமே அஷ்டமத்து சனினால் உங்களுக்கு தேவையற்ற மனக்கவலைகளானது உண்டாகும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. மேலுமே உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில் அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இப்பொழுது நடக்கும். அதேபோல் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதிலையுமே உங்களுக்கு வேகங்கள் இருந்தாலும் அந்த ஒரு வசூல் செய்யக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துங்க. ஆர்டர்கள் பெறுவதிலையும் பார்த்தீங்கன்னா தாமதங்களானது ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையும் இப்பொழுது பெறலாம். அதேபோல் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தடைகள் தாமதங்களானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போலே இருப்பார்கள். எனவே எல்லோருமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதனால கொஞ்சம் உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை நீங்கள் தொடங்குவீர்கள். புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணமும் சேரும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகளானது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றங்கள் உங்களிடையே காணப்படுங்க. உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா பயணங்களின் போதும் மிக கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள். எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும். பண வரவுகளும் உங்களுக்கு கூடும். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது உங்களுக்கு வெற்றியை வழிவகுத்து கொடுக்கும். மேலுமே இந்த மேசராசிக்காரர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியான ஒரு கவனத்தை செலுத்துவது நல்லது.
அதேபோல் பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் பார்த்தீங்கன்னா ஆலோசனையை நீங்கள் கேட்கலாம். வழக்கு விவகாரங்களில் தடை தாமதங்களானது ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதுமே உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்களானது நீங்கும். துணிச்சலாக எதையுமே செய்து வெற்றியும் பெறலாம். வீண் அலைச்சல்கள் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளானது நீங்கி காரியங்களானது நடந்து முடியும். அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சிகளானது உங்களுக்கு கைகூடும். தேவையான வசதிகளானது உண்டாகுங்க. பண வரவுகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும். சமூகத்தின் மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா உயருங்க. உடல் சோர்வுகளானது மனக்குழப்பங்களானது ஏற்பட்டாலுமே செலவுகள் கட்டுக்குள் இருக்கு. தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியானது உங்களுக்கு நடக்குங்க. கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே செய்வது நன்மையை கொடுக்கும். தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் செலவுகள் கூடும். வாகனங்களால் செலவுகளானது உண்டாகும். மனதில் வீண் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகளானது உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். எந்த காரியங்களில் ஈடுபட்டாலுமே மன தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியும் இருக்கும். வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை பார்த்தீங்கன்னா சந்திப்பார்கள். குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் ஆளாகலாம். கவனங்கள் தேவை. குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செய்வது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது பார்த்தீங்கன்னா தேவை. விருந்தினர்கள் செல்வார்கள். பெண்களுக்கு மன தடுமாற்றங்கள் இல்லாமல் எதையுமே செய்வது நல்லது. தேவையான உதவிகளானது கிடைப்பது தாமதப்படுங்க. வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண் குறிக்கோளுடன் செயல்படுவீர்கள். கலைத்துறையினருக்குமே பணவரவானது ஏற்ற இறக்கமாக காணப்படும். எடுத்த முடிவை நீங்கள் செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்க தோண்டும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது இப்பொழுது கிடைக்குங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகளானது உண்டாகும். அடுத்ததாக இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது இப்பொழுது நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கும் காணப்படும். மேலும் விநாயக பெருமானை வழிபாடுகளை செய்யும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எருக்கம்பூ மாலைகளை சாற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பித்துவிடும். இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் கொஞ்சம் சுமாராக நடந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலும் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் அதிகரித்தே காணப்படும். போட்டிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமைகள் குறைந்து காணப்படுவர். அடுத்ததாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையில திறமைக்கு பாராட்டானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்களானது இப்பொழுது நீங்கும். அவர்களது நலனில் அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்து தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நேரடி கவனத்தை செலுத்துவது நல்லது. பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வது உங்களுக்கு தகுந்த ஆலோசகர்களிடம் பார்த்தீங்கன்னா ஆலோசனையை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதேபோல் வழக்கு விவகாரங்கள் தடை தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. இதனால் நீங்கள் மனம் குழம்பி பார்த்தீங்கன்னா தயங்க வேண்டாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்களானது உங்களுக்கு நீங்கும். மேலும் மேலும் உங்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் தடைகளானது நீங்கி காரியங்களானது நடந்து முடியுங்க. அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடும். தேவையான வசதிகளானது உங்களுக்கு உண்டாகும். எப்பொழுதுமே உங்களுக்கு உடல் சோர்வும் மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு இருந்தாலும் செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நடக்கும். அதேபோல் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக எதையும் செய்வது நல்லது. தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரமாக சனிக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் உள்ள
கருடமூர்த்தியை வந்து வணங்கி வர உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவே வந்து அமையும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.